அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆக்சுவல் பொங்கல் இன்னைக்கே வந்துருச்சு. பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ரிசல்ட், மாசான ரிசல்ட். தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் காத்துக்கிட்டு இருந்த ஒரு ரிசல்ட், நிஜமான ஒரு பொங்கல் மாதிரி நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் குரூப் 2 ரிசல்ட். ஸோ குரூப் 2 ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. January 12 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. பட் ஒன் டே பிஃபோர் Jan 11 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொன்ன தேதிக்கு முன்னாடியே வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஷாலிருந்து நிறைய பேர் இன்டர்வியூ போஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் இப்போ கவுண்ட்லெஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும், இது நம்மகிட்ட படிச்சு பாஸ் பண்ணவங்களும் சரி, எங்க படிச்சு எப்படி நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தேர்வு முடிவு அப்படிங்கிறது 2 வருஷத்தோட பெயின்ஃபுல் பீரியடோட ஒரு ஹாப்பி எண்டா முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தேர்ச்சி முடிவு நீங்க எதிர்பார்த்த மாதிரி வராதவர்களுக்கு நீங்க வருந்தாதீங்க அப்படின்னு நான் சொல்றது ரொம்ப எளிமையா இருக்கும். வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனால் எல்லா வருத்தங்களுக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட் எனக்கு வரல சார், நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆழ்ந்து சிந்திங்க. ஒரு விஷயம் மட்டும், நம்ம எந்த இடத்தில் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஆழ்ந்து சிந்திச்சுட்டு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்துல அது ஈடுபட்டு அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஸோ அதை தவிர இன்னைக்கு நம்ம கையில வேற 4 நல்ல ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை பத்தி நம்ம பேசலாம். நம்ம கையில இன்னைக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சோ அதுதான் நிஜம். அதனால தேர்வில் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரிசல்ட் ஒருவேளை வரல அப்படின்னா இன்னும் பல தேர்வுகள் இருக்கு, இன்னும் நமக்கு காலம் இருக்கு. ஓராண்டு காலம், 2 காலத்துல ஒன்றும் பெரிய மாற்றங்களும் நடந்துட போறதில்ல. நிச்சயமா நாம் இந்த தேர்வுல ஜெயிப்போம். நமக்கான காலமும் களமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட வெளியில வாங்க. ஸோ இது உங்களுக்கு நான் கொடுக்குற மெசேஜ், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ரிசல்ட்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். மொத்தமா நமக்கு 2 விதமான ரிசல்ட் ரிலீஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. மத்தியானம் 2 மணிக்கு ரிசல்ட் போடுறப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நேர்முக தேர்வுடன் கூடிய பதவிகள், அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் விட்டாங்க. ஸோ நமக்கு மொத்தம் 161 போஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க. அந்த 161 போஸ்ட்டுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷியோல நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 483 பேர், மொத்தம் 483 பேருக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு வந்திருக்காங்க, என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நமக்கு 483 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இனிமே தான் நீங்க சர்டிபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ண போறீங்களா அப்படின்னா இல்ல, ஆல்ரெடி நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. ஏன்னா ஒன்ஸ் மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் சில விஷயங்களை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறதால முன்னாடி இன்னொரு வாட்டி திரும்ப ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு கீழே ஒரு காலம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 483 பேருக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 483 பேருக்குமே இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதனால அவன் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த லிஸ்ட்ல இருந்து 1:2 அல்லது 1:3 நாங்க இன்டர்வியூ கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த 161 இருந்து இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல யாருக்காவது சில இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு 1:2 அப்படின்னா 161 into 2 கணக்கு போடுவாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு மேல ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ ரிசல்ட் அவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்ப இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி இன்டர்வியூல அவங்க வாங்குற மார்க்கும் ஆல்ரெடி மெயின்ஸ்ல இப்ப செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற இந்த மார்க்கும், இது ரெண்டையும் சம் அப் பண்ணி ரேங்க் லிஸ்ட் நமக்கு ஃபைனலா வெளியில வரும். ஸோ இந்த லிஸ்ட்ல இன்டர்வியூ லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா நான் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ ஒரு விஷயம், இப்ப யாருக்கெல்லாம் போஸ்டிங் 100% உறுதி அப்படின்னா இன்டர்வியூ லிஸ்ட்ல ரேங்க் லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க ரேங்க் லிஸ்ட்ல வந்துருவாங்க. அவங்க கட்டாயம் ஒன்னு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கும், இல்லைன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கும். அண்ட் தென் அப்ப இந்த போஸ்ட்ல ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா மெயினா நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த சர்டிபிகேட்ஸ்ல இருக்கிற ஏஜ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, நிறைய பேர் ஜெண்டர் சர்டிபிகேட்ல தப்பா மேல் ஃபீமேல் மாத்தி போட்டிருப்பாங்க. அது கம்யூனிட்டி சர்டிபிகேட். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஹேண்டிகேப் ரிசர்வேஷனு, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனு, டெஸ்டிடியூட் விடோ ரிசர்வேஷனு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா, இந்த மாதிரியான கோட்டாஸ் நீங்க ஏதாவது கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நமக்கு பார்க்க போறாங்க. கிளியர்? இந்த சர்டிபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஃபைனலிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்ல இருந்து
1:2 இல்ல 1:3 கால்குலேட் பண்ணி அவங்கள மட்டும் இன்டர்வியூ கூப்பிட போறாங்க. கிளியர்? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, இந்த இன்டர்வியூ கால்ஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில தபால் உங்க வீட்டுக்கோ, உங்க ஆபீஸ்க்கோ, உங்க ரெசிடென்சியல் அட்ரஸ்க்கோ எந்த ரிட்டர்ன் கம்யூனிகேஷனும் வராது. ஆல் த்ரூ இமெயில்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ். ஸோ இந்த 2 விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த 2 விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு லிஸ்ட் வந்திருக்கிறவங்க எல்லாரும் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், அது இன்னும் அவங்க சொல்லல. இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ டேட் எப்ப நம்ம வைக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இன்னும் சொல்லல. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரைட்? பேரலா இன்னொரு விஷயம் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் பின்னாடியே விட்டுட்டாங்க. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் விட்டு இது எப்படா நான் இன்டர்வியூ எப்ப ரிசல்ட் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறப்ப டக்குன்னு அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க. கீழே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு காலம் வரும், ரீச்டு த ஜோன் ஃபார் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, குரூப் 2A நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, டாப்பரா தான் இருக்கீங்க. ஸோ நமக்கு 6100 சில்லற போஸ்ட்ல நமக்கு 120 போஸ்ட் போச்சுன்னா அரௌண்ட் 6000 போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வரப்போகுது. அப்ப அந்த 6000 போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் வரதுக்கு அந்த டாப் ரேங்கை கன்சிடர் பண்ணி தான், கம்யூனிட்டி ரேங்க் மற்ற ரேங்க் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனலி அட்மிட்டட் ஃபார் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இப்ப நீங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து 1:2 நமக்கு ஆல்ரெடி 1:3 செலக்ட் பண்ணிருக்காங்க. 161 போஸ்ட் அப்படின்னா 483 பேரை உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அது மாதிரி நமக்கு இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 6000 போஸ்ட் அது மாதிரி 18,000 பேர் இப்ப கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமான வேலை. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் போஸ்ட் தான் முன்னாடி போட்டிருப்பாங்க. 6000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த 6000 போஸ்ட்டுக்கு மேல ஒரு 6500, 6200, 300, 400, 500, அதிகபட்சம் 7000 போஸ்ட்டுக்குள்ள, அதுக்குள்ளதான் நமக்கு அந்த குரூப் 2A ரிசல்ட் வந்து டாப் ரிசல்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப் 2A அப்படிங்கிறதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ள ரீச்டு த ஜோன் ஃபார் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க செலக்டட், நீங்க ஒரு போஸ்டிங்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டா உள்ள வந்த அத்தனை பேருக்கும் கன்ஃபார்மா வேலை கிடைக்குமானா கிடைக்காது. பட் வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் அதுல இப்ப செலக்ட் ஆனவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எப்பவுமே நமக்கு இருக்கிற கையில இருக்கிற சந்தோஷத்தை நம்ம கொண்டாட மாட்டோம் இல்லைங்களா? நம்மளோட பழக்கமே கையில இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட மாட்டோம். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். என்ன சார் இப்ப குரூப் 2 ரிசல்ட் தான் வந்திருக்கு, அப்புறம் அது வந்து ஃபைனலா அப்படி இல்லை இல்லைங்க. வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கதான் போகுது, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கதான் போகுது. அந்த நல்லது நடக்கிற வரைக்கும் நடுவுல நடக்கிற எல்லா நல்லதையும் கொண்டாடுற மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அது ரொம்ப 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 முக்கியம். நடுவுல கிடைக்கிற எல்லா சக்சஸுமே நம்ம ஒரு பெரிய கட்டடம் கட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் அடியில வைக்கிற அந்த முதற்கல் ரொம்ப முக்கியம். முதற்கல்ல பார்த்துட்டு அது என்னைக்குங்க இந்த கட்டடம் வருது அப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்க கூடாது. ஸோ குரூப் 2A ரிசல்ட்ல யார் யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கோ உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க பாஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மொமெண்ட்டை, இந்த கணத்தை, இந்த நொடியை நல்லபடியா கொண்டாடுங்க. 2 வருஷமா அதுக்கு தானே காத்துட்டு இருந்தீங்க. உங்க பேரை போட்டா உங்க நம்பரை ஆன்லைன்ல ஸ்கிரீன்ல ரெஜிஸ்டர்ல போடுறப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் வருது இல்ல, நீங்க யூ ஆர் செலக்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வருது இல்ல, பல லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்ல உங்க நம்பர் அங்க வந்திருக்குல்ல, எவ்வளவு பெரிய மூமெண்ட். அதை நல்லா கொண்டாடுங்க. ரிசல்ட் வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிளியர்? ரைட். அப்ப இந்த இன்டர்வியூ போஸ்ட்ல வந்திருக்கிறவங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன சார் அப்படின்னா, ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சார், நாங்க இன்டர்வியூக்கு என்ன செய்யணும், இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, அது கண்டிப்பா மினிமம் இனி ஒரு மாசம் உங்களுக்கு டைம் இருக்கும். மினிமம் 1 மந்த் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த இன்டர்வியூ போஸ்ட் மொத்தமா நமக்கு 161 போஸ்ட் இருக்கு. இந்த 161 போஸ்ட்டுக்கு 1:2 ஆர் 1:3 ரேஷியோல தான் உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண போறாங்க. அப்ப இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்னும் 1 மாசம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கலாம். கிளியர்? அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 ஓடி ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஆஃப் 40 மார்க். டோட்டலா 40 மார்க்குக்கு நடக்கும். இந்த 40 மார்க்குக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்னா, எப்பவுமே அது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஓடியில 75% ஆஃப் மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஓடி டாப் மார்க், டாப் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்லாப் தான் போடுவாங்க.
ஸோ 40 மார்க்ல 75% அப்படின்னா கணக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் வரும். 30 மார்க். ஸோ இதுதான் டாப். இந்த 30 மார்க்ல இருந்து 10% ஒரு ஸ்லாப். 10%க்கு என்ன மார்க் வருதோ அதுதான் ஸ்லாப். 30 மார்க்ல 10% அப்படிங்கிறது 3 மார்க். ஸோ அடுத்த ஸ்லாப் 27 மார்க். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டல் மார்க் 40, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 30, ரெண்டாவது 27, மூணாவது 24, அடுத்தது 21, அடுத்தது 18. ஸோ இந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இப்போ நீங்க மெயின்ஸ் மார்க்ல நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கிறீங்களோ, மெயின்ஸ் மார்க் பிளஸ் இன்டர்வியூ மார்க், இதை வச்சுதான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆகும். ஸோ இன்டர்வியூ மார்க்ல நீங்க வாங்க போற டாப் மார்க் 30 தான், அதே மாதிரி லீஸ்ட் மார்க் 18. ஸோ நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணா 40 போட மாட்டாங்க. ஏதாவது 4 கேள்வி தப்பா சொல்லிட்டு 0 மார்க்லாம் போட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்படியும் நடக்காது. ஸோ இது லீஸ்ட், இது டாப். இந்த 2 கேட்டகரிக்குள்ள இதுக்குள்ள எதை நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அதுல நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது இந்த ஃபுல் ஸ்லாப் 30 மார்க்குக்கு 30. டாப் மார்க் அப்படிங்கிறது இன்டர்வியூல 30 மார்க்ஸ். இந்த 30 மதிப்பெண்களை முழுமையா பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியம். கிளியர்? ரைட். அப்ப இவங்களுக்கு சிக்ஷால இருந்து நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அது சிக்ஷா ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல வெளியில இருந்து வந்த நான் சிக்ஷாவாகட்டும், யாரா இருந்தாலும் இன்டர்வியூ போற எல்லாருக்குமே ஃப்ரீ இன்டர்வியூ ட்ரைனிங் கிளாஸஸ், ஃப்ரீ இன்டர்வியூ ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல ஆஃப்லைன்லயும் நடக்க போகுது. ஆஃப்லைன்ல வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன்லயும் நடக்க போகுது. அது இல்லாம மார்க் இன்டர்வியூ செஷன் நடக்க போகுது. ஸோ மாதிரி தேர்வுகள், உங்களுக்கான மாதிரி நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு நம்ம நடத்த போறோம். ஸோ இந்த மார்க் இன்டர்வியூல யார் இருப்பாங்க? ஆல்ரெடி சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்கிற ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், நாங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, ஸோ எப்படி அந்த இன்டர்வியூ நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், நிறைய ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ கம்ப்ளீட்டா பை ஆஃபீஸர்ஸ், ஆல் கரண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஃபார் ஆஃபீஸர்ஸ் பை ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மார்க் இன்டர்வியூ ஃபுல்லா ஆஃபீஸர்ஸ் வச்சு நம்ம நடத்த போறோம். ஸோ இந்த மார்க் இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு பிரிண்டட் மெட்டீரியல், உங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கான ஒரு கைடு, பிரிண்டட் மெட்டீரியல் ஃபார் இன்டர்வியூ. அதனால ஒரு இன்டர்வியூ கைடு மாதிரி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கும், ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்மேட், உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அனலைஸ் பண்ணி நீங்க எந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கா ஃபார்மேட், ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. பிளஸ் ஈச் டிபார்ட்மெண்ட்டை பத்தின ஒரு ஸ்கெலிட்டன், இல்ல டிபார்ட்மெண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சப்போஸ் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, HRNC எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தின கம்ப்ளீட் டேட்டாஸ் வேணும். ஸோ அது மாதிரியான தகவல்கள். ஸோ உங்க கையில ஒரு இன்டர்வியூ கைடு, ஒரு உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பொறுத்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கா உங்களுக்கான ஒரு சக்சஸ் ரூட் கொடுக்குற ஒரு ரூட் மேப், ஒரு ஃபார்மேட், பிளஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய ஒரு தகவல் தொகுப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். பிளஸ் இதுல என்ன நடக்க போகுது, 1-to-1 மார்க் இன்டர்வியூ நடக்க போகுது. இன்டர்வியூ செஷன் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஆல்ரெடி சக்சஸ் பண்ணின நிறைய ஸ்டோரிஸை நீங்க கேட்குறப்ப உங்களாலேயும் அந்த இன்டர்வியூ சூப்பரா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளவு விஷயங்களையும் நாம செய்ய போறோம். ஸோ இன்டர்வியூ யார் யாருக்கெல்லாம், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இப்ப செலக்ட் ஆயிருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூல மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூல அவுட் ஆஃப் 40 நம்ம வந்து 30 நம்ம கட்டாயம் நான் வாங்கணும் சார், ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல தான் நான் உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மெட்ல நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களுடைய சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, நீங்க இன்டர்வியூல ஏதாவது ஒரு மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இன்டர்வியூல நீங்க ஃபுல் மார்க் வாங்க போறீங்க, இன்டர்வியூல நீங்க 30 மார்க் வாங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 30 மார்க் வாங்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எங்களுடைய 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு பக்கா காம்போவா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ட்ரைனிங்ல இருக்க போகுது. ஸோ வென்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமா எல்லாரும் நீண்ட போராட்டம், மனப்போராட்டம், பண போராட்டம், உறவுகளுக்கு இடையே போராட்டம், குடும்பத்துல போராட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப, உள்ளபடியே எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட். அடுத்தது நேர்முக தேர்வுல சந்திப்போம். அதுக்கான பயிற்சி வகுப்புல சந்திக்கலாம். உங்களுக்கான இன்டர்வியூ கைடன்ஸ் கம்ப்ளீட்டா அன்டில் நீங்க வேலைக்கு போய் உட்கார்ற வரைக்கும் உங்க சீட்ல ஃபைனல் ஆர்டர் வாங்குற வரைக்கும் உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே தொடர்ந்து இருக்கும். உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் கீழே நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான வெற்றியில் இறுதி வரைக்கும் உடன் நின்று உங்களுடைய பயணத்தை வெற்றிகரமா மகிழ்ச்சியாகவும் முடிச்சு வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.